Realmeயோட மொபைல்லையே ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படினா அவங்களோட நம்பர் சீரிஸ் தான். அந்த நம்பர் சீரிஸ்ல அடுத்ததா 13 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் மொபைலா Realmeயோட 13 Pro Plus ஓட அன்பாக்சிங் தான் இதுல பார்க்க போறோம். அது போக இதுக்கு முன்னாடி இருந்த மொபைல்லையும் இதுலயும் எவ்வளோ பயங்கரமா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதையும் பார்க்கணுமா இல்லையா? வீடியோக்குள்ள பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் ஷார்ட்டா பார்த்துருவோம். பாக்ஸ் எப்பயும் போல yellow கலர்ல தான் இருக்குது. முன்னாடி மாடலோட நேம் போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமா மேல AI அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே AI ஃபோன் தான், எல்லாமே AI ஃபோன் தான். பின்னாடி அதோட முக்கியமான ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அப்படின்னு பார்த்தா ப்ரோவை விட ப்ரோ பிளஸோட பாக்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா ஓப்பன் ஆகுது. ப்ரோ மொபைலோட ஷார்ட் அன்பாக்சிங் நம்ம ஷார்ட் வீடியோல போடுவோம், அதை செக் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணா மேக் இட் ரியல். இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு ரப்பர் கேஸ், சிம் எஜெக்டர் பின், சில பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறமா UV டெம்பர் ஒட்டுறதுக்கான அந்த ஸ்டிக்கர்ஸ். இது போக Realme 13 Pro Plus 5G ஓட மொபைல் இருக்குது. இந்த டைமும் லெதர் பேக் தான் நமக்கு அனுப்பியிருக்காங்க. டிசைனை பத்தி அப்புறம் உள்ள டீடைல்டா பார்ப்போம். அதுக்கப்புறம் 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி கான சார்ஜிங் கேபிள், அவ்வளவுதான் பாக்ஸ். இப்போ இதோட டிசைனுக்கு வந்தா நம்ம கிட்ட இருக்கிறது எமரல்ட் கிரீன் அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க. பட் எனக்கு பார்க்கிறதுக்கு என்னமோ ப்ளூ கலர் மாதிரி தான் தெரியுது. இது வந்து ஒரு வேகன் லெதர் பேக். ஸோ கையில பிடிக்கிறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது, நல்ல கிரிப் இருக்குது. மொபைலுமே கொஞ்சம் கம்பாக்டா லைட் வெயிட்டா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா 185 கிராம் தான் வெயிட் இருக்குது. இதே இது நீங்க மானட் கோல்ட் அப்படின்னு இன்னொன்னு வச்சிருக்காங்க, அது வெயிட் 5 கிராம் எக்ஸ்ட்ரா 190 கிராம் வருது. பட் திக்னஸ் அப்படின்னு பார்த்தா இது 8.41 mm இருக்குது, அது 8.23 mm தான் இருக்குது. திக்னஸ் கம்மியா வேணும்னா அது, வெயிட் கம்மியா வேணும்னா இது. என்ன பொறுத்தவரைக்கும் இதுவே நல்லா தான் இருக்கு. பட் டிசைன்ல பெரிய அளவுல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஆல்ரெடி 12 சீரிஸ்ல என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. அதுல இங்க ஒரு லைன் இருந்தது, இங்க லைன் இல்ல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த மொபைலோட பில்ட் குவாலிட்டிக்காக ஸ்விஸோட SGS பிரீமியம் பெர்ஃபார்மன்ஸ் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால இப்படி எத்தனை தடவை வேணாலும் கீழே போட்டா குடையாது அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் நம்ம போட்டது என்னமோ உட்ல தான். உண்மையாலுமே தரையில போட்டு இல்ல பைக்லாம் ஏத்தி இதோட குவாலிட்டியை செக் பண்ணி காமிக்கணுமா? ஸோ அதெல்லாம் தேவைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் போடுங்க. நிறைய கமெண்ட் வந்தா அதையும் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருவோம். இதுல பிராண்ட் வந்து பெருசா ஹைலைட் பண்ற விஷயம் அப்படின்னு பார்த்தா இதோட கேமரா தான். இங்க பிரைமரி சென்சாரா Sony LYT701 அப்படின்னு ஒரு புது சென்சார் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது 50 மெகாபிக்சல் Sony சென்சார். அப்படியே இங்க செகண்டரி சென்சார் அப்படின்னு பார்த்தா இந்த செக்மெண்ட்ல பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவுமே சோனில கொண்டு நல்ல விஷயம் தான். Sony LYT600 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. இதுவும் 50 மெகாபிக்சல் சென்சார். இந்த ரெண்டு சென்சாருக்குமே OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் லாஸ்ட் டைம் பார்த்தா 64 மெகாபிக்சல்ல பெரிஸ்கோப் சென்சார் வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இந்த டைம் அதே சோனியா 50 மெகாபிக்சல்ல கொண்டு வந்திருக்காங்க. இது போக மூணாவது கேமராவை பார்த்தோம் அப்படின்னா 8 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்குது. கடைசியா ஒரு LED ஃபிளாஷ் இருக்குது. செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்து பார்த்தா இங்க 32 மெகாபிக்சல்ல Sony சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. பட் என்ன சென்சார் அப்படிங்கறத அபிஷியலா மென்ஷன் பண்ணல. இதுல கேமராக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறதா பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. அதனால தான் இத ஹைப்பர் இமேஜ் பிளஸ் கேமரா அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அதுபோக இதுல பெட்டரான போட்டோஸ் கொடுக்கிறதுக்காக நிறைய பேர் கூட கொலாபரேட் பண்ணி அதை பெட்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதையும் கிளைம் பண்ணிக்கிறாங்க. இந்த கேமராக்கு TUV ரெகன்லேண்டோட ஹை ரிசொல்யூஷன் கேமரா அப்படிங்கிற சர்டிபிகேஷனும் கொடுத்திருக்காங்க. இப்போ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்கும்போது அந்த போட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா தெரியுது. கலர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து தருது, டீடைல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க நார்மலா எடுத்தாலும் சரி இல்ல 1x 2x 3xல எடுத்தாலுமே போட்டோஸ் வந்து அவ்வளவு சூப்பரா டீடைலா நம்மளால எடுத்துக்க முடியுது. ஈவன் 6xல கூட அந்த அளவுக்கு பெருசா நாய்ஸ் வந்து ஆட் ஆகல. அதை தாண்டி போகும்போது தான் அங்கங்க நாய்ஸ் வந்து பார்க்க முடியுது. அப் டு 120x வரைக்கும் இதுல நம்ம ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்க முடியும். பட் 3x வரைக்கும் தான் ஆப்டிகல் ஜூம், மத்தது எல்லாமே டிஜிட்டல் ஜூம். இதுல செகண்டரி சென்சாரா பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பெரிஸ்கோப் லென்ஸோட யூஸ் என்ன நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. பொதுவா நம்ம நார்மலா ஒரு கேமரால போட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மலா எடுக்கும்போது போட்டோ நல்லா இருக்கும். பட் ஒவ்வொரு டைம் ஜூம் பண்ணும்போது அந்த குவாலிட்டி வந்து லாஸ் ஆகும். அதே இது பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல 3x ஆப்டிகல் ஜூம் கொடுத்திருக்காங்க. நீங்க நார்மலா எடுத்தாலும் சரி இல்ல 3xல எடுத்தாலும் சரி அந்த போட்டோ வந்து குவாலிட்டி லாஸ் ஆகாம அப்படியே நமக்கு டீடைல் கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி எடுக்கும்போதும் பெட்டரான குவாலிட்டில எடுக்கிறதுக்காக தான் இந்த பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதுவுமே இதுல கொடுத்திருக்கிறது 3x ஆப்டிகல் ஜூம் அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் தான் அந்த குவாலிட்டி இருக்கு. அதுக்கு மேல போக போக லாஸ் ஆக தான் செய்யும். இது போக அந்த போட்டோஸ் எடுக்கும்போதுமே 1x 2x 3x 6x இந்த மாதிரி போகும்போதுமே அந்த கலர் வேரியேஷன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. அந்த சேச்சுரேஷன்ல நிறைய டிஃபரன்ஸ் வருது. கிட்டத்தட்ட இந்த 1xல இருந்து 3x வரைக்கும் ஓவர்லவ் ஒரு மைனூட்டான சேஞ்ச் தான் இருக்கு. பட் 6x போகும்போது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரலான டோன் கொண்டு வந்துருது. அந்த சேச்சுரேஷன் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருது. சோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இல்லாம ஒரே மாதிரி போட்டோஸ் வந்தது அப்படினா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படியே இன்டோர்ல ஒரு லோ டீசன்ட்டான லைட்டிங்ல இல்ல லோ லைட்ல போட்டோஸ் எடுக்கறீங்க அப்படினா கூட அதோட அவுட்புட் ரொம்பவே பெஸ்டா தான் இருக்கு. இந்த செக்மெண்ட்ல லோ லைட் போட்டோஸ் இதுல ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க போர்ட்ரைட் ஷாட்லமே நம்ம நார்மலா எடுக்கிறத விட 3xல எடுக்கும்போது தான் பெட்டரான அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எடுக்கும்போதும் அதுதான் பெட்டரா இருந்தது. அதனால தான் இதுல என்னமோ டிஃபால்ட்டாவே நீங்க போர்ட்ரைட்ல ஒவ்வொரு டைம் போகும்போதும் 3x கொடுத்திருக்காங்க. பட் அது கொஞ்சம் எனக்கு
எனக்கு இன்கன்வீனியன்ட்டா தான் இருக்குது. ஒவ்வொரு டைமும் நான் 1x ல சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. இல்ல 3x டிஃபால்ட்டா வருது அப்படின்னா நான் ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கிறேன், அப்புறம் பின்னாடி போய் போட்டோ எடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு அவங்க டிஃபால்ட்டாவே 1x கொடுத்திருந்திருக்கலாம். எனக்கு என்ன தேவையோ அதை நான் சூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மத்தபடி போர்ட்ரைட் ஷாட்லமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. கொஞ்சம் லாங் ஷாட்டா எடுத்தாலும் சரி, இல்ல க்ளோஸ் அப்பா எடுத்தாலும் சரி நல்லாவே எடுத்துக்க முடியுது. அல்ட்ரா வைட் போட்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா போட்டோஸ் எடுக்கிறத விட அல்ட்ரா வைட் போட்டோஸ்ல அந்த கலர்ஸ் வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணி தருது. டீடைலுமே ரொம்பவே பெட்டரா இருக்குது. மத்தபடி டைனமிக் ரேஞ்ச் இதுவுமே நல்லாவே தருது. பொதுவா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுக்கக்கூடிய எல்லா மொபைலுமே பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் இதோட அவுட்புட் வந்து இம்ப்ரெசிவா இருக்கு. அப்படியே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா இது லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல அப்படியே நேச்சுரலா நம்ம என்ன பார்க்கறோமோ அது அப்படியே போட்டோவா கொடுக்குது. நேச்சுரலா அந்த ஸ்கின் டோன் கலர்ஸ் இதெல்லாமே அப்படியே கொடுக்கிறதுனால இதோட அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா தேவைப்படுது, நல்ல ஸ்கின் டோன்லாம் பெட்டரா ஏத்தி தரணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு பிடிக்காம போகலாம். மத்தபடி டீடைல், டைனமிக் ரேஞ்ச், அந்த சேச்சுரேஷன் இதெல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. செல்ஃபிலுமே அந்த போர்ட்ரைட் ஷாட்ல எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்படியே வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். நீங்க OIS ஆன் பண்ணீங்க அப்படின்னா 1080 ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். OIS போட்டு எடுக்கும்போது நல்ல ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியுது. நல்ல டீடைலா எடுக்கணும் அப்படின்னா 4K ல வீடியோஸ் எடுத்துக்க முடியுது. வீடியோட அவுட்புட்மே ஓரளவு பெட்டரா தான் இருக்குது. இதுபோக கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்ட்ரீட் மோட், நைட் மோட் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லாங் எக்ஸ்போஷர், ஸ்லோமோவும் கொடுத்திருக்காங்க. நீங்க 1080 ல எடுக்கணும் அப்படின்னா 120 fps ல எடுத்துக்கலாம். 720 ல 240 fps வரைக்கும் நம்மளால எடுத்துக்க முடியுது. அதுபோக எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸும் கவர் பண்ணிருக்காங்க. ஃபோக்கஸ் இதெல்லாமே பெட்டரா தான் இருக்குது. இதுபோக நம்ம எடுத்த போட்டோஸுமே AI மூலமா நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அதுல முக்கியமா நம்ம போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதையுமே பண்ணிக்க முடியும். பட் அது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். யாரையாவது ரிமூவ் பண்ணணும் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுது. பட் அந்த இடத்துல ஏதாவது ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியுற மாதிரி தான் இதோட எடிட் வந்து இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். சில நேரம் நம்ம எடுத்த போட்டோஸ் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியா இல்ல கொஞ்சம் பிளர்ரா இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த போட்டோவை AI மூலமா இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதை வந்து அல்ட்ரா கிளாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட போட்டோஸ் ஆப்ல ஓபன் பண்ணிட்டு அந்த போட்டோவை எடிட் அப்படின்னு கொடுத்து அல்ட்ரா கிளாரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா அதோட பிக்சல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி நல்ல குவாலிட்டியான போட்டோஸ் வந்து கொடுக்குது. சோ இந்த மாதிரி நீங்க அதிக நாய்ஸோட எடுத்த போட்டோவை கூட எடிட் மூலமா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுது. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான AI ஃபீச்சர்ஸ் அப்புறம் கேமராவோட ஃபீச்சர்ஸும் இதுல கவர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு டீடைல்டான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தா அது எல்லாமே கவர் பண்ணி ஒரு டீடைல்டான வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். அப்படியே இதோட டிஸ்ப்ளேக்கு வந்தா லாஸ்ட் டைம் என்ன கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு டிஸ்ப்ளே தான் இந்த டைமும் கொடுத்திருக்காங்க. இங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 3D curved AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுபோல டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப மினிமமா தான் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. டாப் அண்ட் பாட்டம்ல பாக்கும்போது பாட்டம்ல மட்டும் அந்த சின் வந்து லைட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதுபோல டிஸ்ப்ளேயோட டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே நல்லா தான் இருக்கு. டிஸ்ப்ளேயோட பீக் பிரைட்னஸ் 2000 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி இல்ல அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி அதோட பிரைட்னஸ் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் நம்ம கண்ணெல்லாம் பாதிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு SGS சர்டிபிகேஷனும் வாங்கியிருக்காங்க. 2160 PWM டிம்மிங் சப்போர்ட்டும் இந்த டிஸ்ப்ளேக்கு இருக்குது. இதெல்லாம் நல்லா தான் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பார்க்கும்போது அந்த விஷுவல்ஸ் இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இந்த டிஸ்ப்ளேக்கு HDR சப்போர்ட் இல்ல. பட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் வந்து ஓரளவு நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சோ இவ்வளவு விஷயங்கள் பண்ணவங்க அதையும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுலயுமே பெருசா சேஞ்சஸ் கிடையாது. Snapdragon 7s Gen 2 அப்படிங்கிற அதே ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸரோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா AnTuTu ஸ்கோர் பிராண்ட் கிளைம் பண்ணது 6,83,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம செக் பண்ண போகும் கிட்டத்தட்ட அந்த ஸ்கோர் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். 6,69,000 வந்தது. இது போல த்ரோட்டில் டெஸ்ட்டுமே 15 minutes 30 minutes ரெண்டுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 15 minutesல 82% வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ணிச்சு. 30 minutesல பார்த்தோம் அப்படின்னா 70% above வந்தது. சோ இது கொஞ்சம் ஒரு மாடரேட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். மத்தபடி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் மிட் கிராபிக்ஸ்ல ஓரளவு நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியுது. அதோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு போதுமானதா இருக்கு. இருந்தாலுமே இந்த செக்மெண்ட்ல இதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் நிறைய அவைலபிளா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கேமிங் தான் ஹை பிரையாரிட்டி அப்படின்னா இதை விட மத்ததை சூஸ் பண்ணுங்க. மத்தபடி நீங்க ஒரு நார்மலான யூசர் ரொம்ப அக்கேஷனலா தான் கேம் விளையாடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் போதுமானதா இருக்கும். மத்தபடி நம்ம ஹெவியா டெஸ்ட் பண்ண போவோம். இந்த மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. 9 லேயர் VC கூலிங் சிஸ்டமும் இதுல கொடுத்திருக்காங்க. அதனால ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணிடுது. ரொம்ப ஹெவியா நீங்க ப்ளே பண்ணா மட்டும் தான் லிட்டில் பிட் வார்ம் வந்து பின்னாடி பார்க்க முடியுது. பெர்ஃபார்மன்ஸ்ல பெருசா இம்ப்ரூவ்மென்ட் காட்டல அப்படினாலுமே இங்க பேட்டரியில இம்ப்ரூவ்மென்ட் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருந்தது. பட் இத 5200 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது போக 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் இருந்தது. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 20 minutesல 50% வந்து சார்ஜ் பண்ணிர முடியும். 49 minutesல ஃபுல் சார்ஜ் பண்ணிர முடியும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. எப்படி பார்த்தாலும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 50 to 55 minutes வரைக்கும் டைம் எடுத்துருது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓரளவு மாடரேட்டா தான் இருக்குது. இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 ஓட Realme UI 5.0 கொடுத்திருக்காங்க. இது போக எப்பயும் போல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபைல் டாக், ஏர் ஜெஸ்டர்
ஃபீச்சர்ஸ், அது போக AI யோட ஸ்மார்ட் லுக். இத பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் போட்ட Realme வீடியோல இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். Realme யோட GT6 சீரிஸ் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இத பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுபோக இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் இது ஓரளவு போதுமானதுதான். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். மத்தபடி சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல ப்ளோட்டர்ஸ் இருக்கு. பட் இந்த டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது போக ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அது தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது போக அந்த கிளான்ஸ் ஆட்ஸ் லாக் ஸ்கிரீன்ல அதுவுமே வருது. தப்பி தவறி அவங்களோட ஆப் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ளோட்டர்ஸை இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. சோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா Realmeயோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலுமே பெஸ்டா தான் இருக்கும். இது போக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஹைரஸ் சப்போர்ட்டோட வருது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இல்ல. மத்தபடி 3.5mm ஜாக் கிடையாது. டுயல் சிம் மட்டும் தான் போட முடியும். SD கார்டு போட முடியாது. ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. Bluetooth வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. IP65 கொடுத்திருக்காங்க. ரெயின் வாட்டர் டச் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்திருக்காங்க. சோ மலையில நனைஞ்சிட்டு இருக்கும்போது கூட இந்த டிஸ்ப்ளேவை டச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. பட் இதுல 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. 8+256, 12+256, 12+512. சோ இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா எப்படி பார்த்தாலுமே ஒரு 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறேன். இது போக ஆஃபர் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி பார்த்தாலுமே இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது மொபைல் ஃபோன் வந்து லான்ச் ஆயிருக்கும். அதோட பிரைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் டைம் மொபைல்ல இருந்து பெருசா அப்கிரேட் பண்ணல. அந்த பேட்டரி அப்புறம் கேமரா இது மட்டும் தான் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கேமரா தான் ஹை பிரையாரிட்டி அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பார்க்கலாம். இது போக இதுல ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரும். டிஸ்ப்ளேல HDR, டால்பி விஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்கல. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இதுல கொடுக்கல. மத்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் டைம்க்கும் இந்த டைம்க்கும் பெரிய அப்கிரேடும் இதுல இல்ல. சோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கேமரா தான் ஹை பிரையாரிட்டி. இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க.